கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வேலையிலையும் இங்கே ஒரு நாடகம் போட்டோம். இந்த நாடகத்தோட பெயர் பரலோக வாசல். இந்த நாடகத்தோட பெயர் வந்து பரலோக வாசல். இங்கே 3 பேர் நடிச்சிருப்பாங்க. இதில் இந்த நாடகத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன். அவங்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, காலையில் போய் நம்ம பாஸ்டர்கிட்ட கிளம்பி போனாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னொரு அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் காத்துட்ருக்காரு, நம்ம தேட்டருக்கு போகலாம் படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இவங்க வர வழியில் 2 பேர் சந்திக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் வந்து இப்போ ஐயாட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்க போகிறேன் அப்படின்றாங்க. இன்னொரு சகோதரி சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஜாலியாக இருக்கலாம், இன்றைக்கி நம்ம போய் படம் பார்க்கலாம் வா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் போகல அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சரி போகிற வழி தானே, என்னை நீ விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறப்போ 2 பேரும் சேர்ந்து போகிறப்போ மறிச்சிடறாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டாவது மறிச்சிடறாங்க. அப்புறமா பரலோகத்துக்கு போகிறப்போ அங்கே ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இருக்குதோ அவங்க பரலோகத்துக்கு பாத்திரவனாக மாறுறாங்க. யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவங்க பரலோகத்துக்கு பாத்திரவனாக இல்லை. இப்போ இந்த கதையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க பரலோகத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இன்னொருத்தவங்க பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு எரி நரகத்துக்கு, பற்கடிப்புள்ள அந்த நரகத்திற்கு தள்ளப்படுறாங்க. இதோட இந்த நாடகம் இப்படி முடியுது. இந்த நாடகத்திலேருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல வர அந்த கருப்பொருளான விஷயம் என்னென்னா, ரட்சிப்பு பூரணப்பட்டு இருக்கிறா. ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு கிடச்சிருக்குது. ஆண்டவரை தெரிஞ்சு கொள்கிறோம், சபைக்கு வரோம். வந்ததுக்கு பிற்பாடும் நம்ம அந்த பழைய உலக வாழ்க்கையில் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம ஒரு விஷயம் சிந்திச்சு பார்க்கணும். 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். அந்த இடத்துல இருந்தவங்க 2 பேருக்குமே சபைக்கு போகிறவங்க தான். 2 பேருமே யூத் மீட்டிங் அட்டன் பண்ணவங்க தான். 2 பேருமே சபைக்கு பல காரியங்களை செய்து கொடுத்தவங்க தான். ஆனாலும் ஒருத்தவங்க ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவில் ரட்சிப்புக்குள்ளே முழுமையாக இருந்தாங்க. இன்னொருத்தவங்க அப்படி இல்லை. இந்த கடைசி காலங்களில் நம்ம வந்து அக்னிமாயும் குளிர்மாயும் இல்லாமல், இப்போ வாசிக்கப்பட்ட சங்கீதம் 84 சொல்லப்பட்டபடியாக அவருடைய வாசற்படியை நம்ம தெரிந்து கொண்டு அங்கே நம்ம வாசமாக இருக்கிறத வெறுத்துக்கிட்டு பல பேர் நம்ம பின்மாற்றத்தில் ரட்சிப்பை பூரணப்படுத்தாமல் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போது உங்கள் மத்தியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விஷயம் என்னென்னா, உங்களுடைய ரட்சிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய ரட்சிப்பின் பாதையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவரோடு கூடிய உறவில் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஐக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் இந்த ஒரு விஷயம் கூட சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதுக்காக தான் பரலோகத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்லுன்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டு உலகத்திற்கு நேராக சென்று கொண்டு இருக்கிறோம். உலக காரியங்களை நம்முடைய சிந்தையை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை விட்டு நம்ம ரட்சிப்புக்கு பாத்திரவானாய் இந்த கடைசி காலத்தில் நல்ல சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாய் பாத்திரவான்களாய் அவரோட மடியில் சென்று அவரோடு கூட சேர்ந்து கோடான கோடியாய் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அனுபவிப்போம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் இந்த நாடகத்தின் மூலமாக பேசப்பட்ட வசனங்கள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கரங்களை